ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ ஒன்று வந்திருக்கு, வாங்க பார்ப்போம். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேனல் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ரெடி, 1 2 3 ப்ளே. இல்ல ஓகே சார், ஒன்றும் இல்லை சார். 46 வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போறதா நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ அது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல, பட் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது உண்மையா சார்? தரமான சம்பவம் அப்படிங்கிறதுல தான் ஆபத்தே இருக்கு. அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்கு. வேணுமான சம்பவம் நாங்க தரம் இல்ல அது அவன் படம் பார்த்து சொல்லிட்டோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி திடீர்னு தரன்னு இழுத்துருவாங்க. அதனால படம் செஞ்சுட்டு காட்டுவோம். லெட்ஸ் show them the where. If they like it, we are happy. Otherwise we'll continue trying to win the. அப்ப இதுல ஒரு அப்டேட் என்னன்னா, உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறது நடக்க போகுது. ஓ, இது இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க விரும்பி பிரிஞ்சிருந்தோம். ஏன்னா ஒரு பிஸ்கட்டை பிரிச்சு 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம். அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம். இப்போ மறுபடியும் பிஸ்கட் போதும்ங்கிற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. ஸோ we will come together. ஓ, கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க பக்கவா. எங்களுக்குள்ள போட்டி நீங்க ஏற்படுத்தினது தான். எங்களுக்கு அது போட்டியே கிடையாது. சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்பவே முடிவு பண்ணிட்டோம் 2 பேரும் இப்படிதான் இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும்னு. அப்படியே தான் அவர் இருக்காரு, அப்படியே தான் நானும் இருக்கேன். சோ இதுல இவங்க சேர்றாங்கிறது பிசினஸ் வைஸ் அது பெரிய ஆச்சரியமா இருக்கலாமே தவிர, எங்களுக்கு இதுக்கு எப்போ நடக்க வேண்டியது இப்போ நடக்குது அவுட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. We always wanted to produce each other's films. பார்த்துக்கலாம், இப்போ வேணாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நாங்களே எங்களை தடுத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ, செம அப்டேட்டுக்கு இது. ஆக்சுவலா சரியான அப்டேட்டு. சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் கமலஹாசன் இவங்க 2 பேரும் திரும்ப 47 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி 47 46 இயர்ஸ். 46 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு ரியூனியன் ஆகிறாங்க. 46 இயர்ஸ்ன்றது சும்மா கிடையாது. எவ்வளோ 46 இயர்ஸ்ல நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் 46 இயர்ஸ் வரைக்கும் டச் பண்ணியிருப்பீங்களான்னு கூட தெரியல. ஸோ அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒன்னா ரீயூனியன் ஆகிறாங்கன்றது சும்மா கிடையாது. வேற மாதிரியான ஒரு சம்பவமா இருக்க போது. ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது, டாக் ஆஃப் தி டவுனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்றாருன்றது மாதிரி ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. ஆனா இது ப்ராஜெக்ட் இது ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கு வர ஒரு அப்டேட்டுக்கும் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. 2 சைடு ஃபேன்ஸும் அந்த டைம்ல பயங்கர கிரேசியா இருந்தாங்க அவங்க ஸ்டாருக்கு. இப்போ 2 ஸ்டாரும் ஒன்னா அவங்க 2 ஃபேன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்க கூட முடியல. இதெல்லாம் இது முன்னாடி பார்த்தது கூட இல்லை அந்த மாதிரி. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இந்த படம் நடக்கும்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம கமல் சார். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கு. நீங்களும் இந்த படம் நடக்கணும் அப்படின்றதுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனா இல்லை உலகநாயகன் ஃபேனான்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பார்ப்போம் யார் ஃபேன் அதிகமாக இருக்காங்கன்னு கீழே பார்ப்போம். யார் ஃபேன் அதிகமாக இருந்தால் என்ன, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் அங்கே பெரிய இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.